அந்த டனலுக்குள்ள ஒரு பூனைக்குட்டி முன்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. ஆஹா! இப்ப இவர் அந்த பூனைக்குட்டிய கொல்ல போறாரு போலயே. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட வேண்டியதான்னு போன் எடுக்க, இவ கையெல்லாம் பயத்துல பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருது. இதுல அந்த ஆளு வேற பூனைக்குட்டிய கிட்டத்தட்ட புடிக்கிற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸா வந்துடுறாரு. ஐயய்ய! போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்களுக்கு நடந்ததெல்லாம் விளக்கம் குடுத்து, அவங்க இங்க வந்து இவர அரெஸ்ட் பண்றதுக்குள்ள இந்த பூனை செத்து பரலோகத்துக்கே போயிரும். அதனால நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு அவசரப்பட்டு முன்னால வந்து, "நிறுத்துங்க! அந்த பூனைய ஒண்ணும் பண்ணிராதீங்கன்னு" பயங்கர சத்தமா கத்திர்றா. ஏய்! இப்பதான் நீ யாருங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கே வருது. மாற்றம்டா 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 செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. நீ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்ல வச்சு எனக்கு ஒரு பூனைக்குட்டிய தர மாட்டேன்னு சொன்ன. இப்ப அந்த பொம்பளை பேய் வேற வெளிய வந்து, "அவன பாக்காத, இல்லனா உன்ன கொன்னே புடுவேன்னு" கத்த ஆரம்பிச்சிருது. அட கடவுளே! இது என்ன என்னைய புடிச்ச கிறகமாடான்னு மிரண்டு போய் நின்னுகிட்டு இருக்க. அவர் கால் கிட்ட உட்கார்ந்திருந்த பூனை இப்ப மீகோ பக்கமா ஓடி வந்துருது. உடனே தலைவியின் தக்காளி இதாண்டா நம்ம தப்பிக்க சரியான சான்ஸ்னு பூனைய தூக்கி அவகிட்ட வச்சுக்கிறா. "ஏய் பொண்ணு, நீ இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை? ஸ்கூல் முடிஞ்சதுல இருந்து நீ என்ன தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ என்னமோ பண்ணிட்டு போ. ஆனா அந்த பூனைக்குட்டிய மட்டும் என்கிட்ட குடுத்துரு." போடா என்ன சுக்குமல்லி காப்பி தள்ளுவாங்க உனக்கு.